சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கு நான் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இனி வரப்போகிற எபிசோடில் அபிநயாவுக்கு கேப்டன் யாருன்னே தெரியாமல் இருந்தது. இனி தான் தெரிய போது அந்த கேப்டனும் வெற்றியும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அபியோட எக்ஸ்ப்ரெஷன் எந்த மாதிரி இருக்க போது, சுடர் முன்னாடி அதை காமிக்க போகிறாங்களா, சுடர்கிட்ட வெற்றி தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அதுக்கு மீறி இந்த சுடரை பற்றின உண்மை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, வெற்றியும் சொந்தம் கொண்டாடி தன்னோட பொண்ணுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட போகிறாங்களா. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அபிநயா எந்த மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க, எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி என்னென்ன நடக்க போகுது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்ம சுடர் எப்படி இருந்தாவது ஸ்கூலுக்கு வரணும், அவள் என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு ஒரு தகப்பனாக இருந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முயற்சியால் நர்மதா மேம் கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் நர்மதா மேம் மூலமாக இப்போ சுடர் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக சரளா கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டாங்க நர்மதா. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுடர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாவது ஸ்கூலுக்கு நம்ம போக போகிறோம், இதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா மேம் கிட்ட கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நர்மதா மேம் கிட்ட போய், மேம் ரொம்பவே தேங்க்ஸ், நான் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்ல, எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, நீ சொல்லணும்னா மகேஷோட அங்கிளான கேப்டன் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடருக்கு கேப்டன் அங்கிள் தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதனால கேப்டன் அங்கிள் மேலே இன்னமும் பாசம் அதிகரிக்க ஆரம்பிக்குது சுடருக்கு. தியாவும் தருணும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தன்னோட ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கும்போது தருண் தியா கிட்ட சொல்கிறான், தியா நீ உன்னோட ஹோம்ஒர்க் உன்னை ஸ்கூலில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம சுடருக்கு சொன்னால் வீட்டில் உட்காந்தே படிப்பால சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது தியா சொல்கிறா, எப்படி அம்மா தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நான் எப்படி சொல்லுவேன் தருண் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா தான் வீட்டில் இல்லையே தியா, அதனால கண்டிப்பாக நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை தருண் நான் பேச மாட்டேன், நான் வேணும்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் எழுதி கொடுக்குறா சுடருக்கு. சுடரும் தன்னோட அம்மா கிட்ட பேசும்போது, அம்மா தியா என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன பேஜில் நடத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல, சரி அவள் எழுதி கொடுத்த மாதிரி படிக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, அப்போ தான் சுடரும் அபிநயா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இங்கே பாருங்கம்மா, ஹோம்ஒர்க் கூட சொன்னால் வாயை திறந்து சொல்லாமல் என்கிட்ட பேசாமே இருக்காங்க தியாவும் தருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுடர். இதை கேட்டதுமே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சுடர், அம்மா சொன்னால் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா நீங்கள் சொன்னால் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி தான் தியாவும் தருணும் தன்னோட அம்மா பேச்சை கேட்கணும்னு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் சுடர், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, அதே மாதிரி நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தியாவும் தருணும் இருக்காங்க, இதில் எதுவுமே தப்பு கிடையாது, கொஞ்ச நாள் ஆகட்டும் சரியாகும் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு நான் ஸ்கூல் போயிடுவேன், இந்த விஷயம் கண்டிப்பாக தியாவுக்கும் தருணுக்கும் தெரியாதுல்ல, நான் அவங்ககிட்ட எப்படியா சொல்லணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை சுடர் எதுவுமே சொல்ல வேணாம், நீ நாளைக்கு ஸ்கூல் கிளம்பும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அபிநயா சொல்ல, அப்போ தான் சுடர் நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாவது தியா தருண்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தியா தருண் விளையாடிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வெளியே போய் சாமி கிட்ட சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தருணும் தியாவும் சந்தோஷப்படுறாங்க. சரி இனி அடுத்ததான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஒன்று நினைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா நம்ம அம்மாவும் கேப்டனும் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது, மீட் பண்ணதுக்கான சுச்சுவேஷனும் வரல. அதனால் கேப்டனோட படத்தை நம்ம வரைஞ்சி அம்மாட்ட காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை அதாவது வெற்றியோட ஃபோட்டோவை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக நம்ம அபியும் உள்ளே வராங்க. பாவம் அந்த நேரத்தில் தான் அபிக்கு தையல் பிரிச்ச இடம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்வாக வராங்க. அந்த வலியும் சுடர்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிங்க அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தண்ணி மோந்து கொடுக்கும்போது நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றியோட உருவத்தை வரைஞ்சா அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அம்மோ நீங்கள் இது வரைக்கும் கேப்டனை பார்த்தது இல்லையே, நான் கேப்டனாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்க, அப்போ நம்ம அபி ரொம்பவே வலியால் துடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் கண்ணுக்கு தெரியலை. இருந்தாலும் சுடர் என்ன செய்கிறாங்க, என்னம்மா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அபி நல்லாவே பார்த்தேன்டா, உன்னோட டிராயிங்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சுடர்கிட்ட சொல்லவும், சுடர் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம வரைஞ்ச கேப்டன் ஃபோட்டோவை அம்மா பார்த்துட்டாங்க போல், அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க போல் அப்படின்னு நம்ம சுடர் நினச்சிக்கிறாங்க. காலையில் எழுந்ததுமே நம்ம சுடர் ரொம்பவே ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சரளா உள்ளே வராங்க. சரளா என்ன பண்ணுறாங்கன்னா சுடரை பார்க்குறாங்க.
இவர் நல்லா சந்தோஷமெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறா, என்னதான் இருந்தாலும் அவள் கிளம்பி போகிறது தான் நல்லது, இல்லைன்னா அவன் நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும், என்னமோ அவள் பண்ணிட்டு போகிறா, இப்போ தியா தருணை கிளப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தியா தருண் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, அம்மா சொன்னதான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தா தியா தருண் மட்டும் ஒன்றா போகிறீங்கன்னா நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் ஒன்றா போகணும். வெளியே போகும்போது ஸ்கூல்லையும் சரி வெளியும் சரி சுடர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ தியாவும் தருணும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரளா சொன்ன வார்த்தையை கேட்டதுமே நம்ம சுடருக்கு ரொம்பவே முகம் சுருங்கி போயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அபி என்ன பண்ணுறாங்கன்னா, சுடர் நீ கிளம்புடா தங்கம், நீ படிக்கிறத மட்டும் பாரு, மற்றதெல்லாம் தானாகவே சரியாக போகும் அப்படின்னு சொல்ல, சரிங்க அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கிளம்புறாங்க. நம்ம சுடர் ஸ்கூலுக்கு வருவாளா வரமாட்டாளான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வெற்றி. இந்த மாதிரி நேரத்தில் வெற்றியை பார்க்குறாங்க நம்ம சுடர். அப்போ சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பவே நன்றி அங்கிள், நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு வர முடியாத நிலமை தான் வந்திருக்கோம், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாங்க, எதுக்கு சுடர் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, நீ ஸ்கூலுக்கு வந்து படிக்கணுன்றதான் என்னோட ஆசை, எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீ இந்த ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல பேர் எடுத்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்ல, சரிங்க கேப்டன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நல்லா படிப்பேன், நல்லபடியாக இருப்பேன், குட் கேர்ளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்ல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு வெற்றி. இப்போ தான் சுடரோட முகத்தில் அந்த ஹாப்பினஸ்ஸே நான் பார்க்குறேன். இப்படி தான் என்றைக்கும் போல் இருக்கணும், சுடருக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க சுடர். இந்த மாதிரி இடத்துல தான் சுடர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்காங்க. அப்போ தான் நம்ம வெற்றி எப்படி இருந்தாவது நம்ம சுடருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து சுடருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரெடியாக கையிலே வச்சு கொண்டு வந்திருந்தாரு. அப்போ சுடரை பார்த்து, சுடர் கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போ என்னங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க சுடர். இந்தா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சுடர் வாங்கி பார்க்குறாங்க. அப்படி ஏன்னா கேப்டன் அங்கிள் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு அழகானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ட்ரெஸ் நல்லா இருக்கு கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அபிநயா வீட்டு வாசல்லேருந்து நம்ம சுடரை தேடுறாங்க. எங்கே இது வரைக்கும் சுடர் இங்கே தானே இருந்தா, இப்போ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு வராங்க. அப்போ சுடர்கிட்ட வெற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம அபிநயாவுக்கு வெற்றியோட தான் பேசிக்கிட்டு இருக்கா சுடர், அந்த கேப்டன்றது வெற்றி தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அபிநயாவுக்கு சுடர் இது நாள் வரைக்கும் கேப்டன் சொல்லிட்டு பழகிட்டு வந்தது வெற்றியோட தானா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு சாக்காகிறது மட்டும் இல்லாமல் அபிநயா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம சுடர் முன்னாடி இவரை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசணும்னா கண்டிப்பாக தன்னோட அப்பா வெற்றிந்தான்னு சுடர் தெரிஞ்சுப்பா, இது ஆபத்து நம்ம சுடருக்கு தான் வரும், அப்போது நம்ம தெரியாமல் நடந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ சுடர் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்கள் கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்ல, கேப்டன் அங்கிளா, அப்போ இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்தது நம்ம இந்த வெற்றிகிட்ட தான் பழகிட்டு இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்க, அப்போ சுடர் நீ கொஞ்சம் உள்ளே போ, நான் உங்கள் கேப்டன் அங்கிள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் உள்ளே போயிடறாங்க. அப்போது நம்ம அபிநயா வெற்றிக்கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னா, ஏய் என்ன தைரியம் இருந்தால் சுடர் எப்படி உனக்கு தெரியும், சுடரோட எப்படி நீ பழக்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது சுடரை எப்போ தெரியுமா, இப்போ தாண்டி தெரியுது எல்லா உண்மையும், இத்தனை நாளாக நீ எனக்கு யாருன்னு தெரியாமல் தான் சுடரோட பழகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 10 வருஷமாக நீ அனுபவித்த தண்டனையை சேர்த்து என் பொண்ணே அனுபவிக்க விட்டுருக்க, உனக்கெல்லாம் எவ்வளோ தூரம் தைரியம் இருக்கணும், கொஞ்சமாவது தன்னோட பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தா என்கிட்ட என்னால் சொல்லியிருக்கலாமே, நான் என் பொண்ணை வளர்த்துருப்பேனே மகாராணியாட்டம், இவ்வளோ தூரம் உன்னோட சேர்ந்து கஷ்டப்பட விட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அப்போ அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது உன்னோட குழந்தையா, யார் சொன்ன உன்னோட குழந்தை, நீ எப்போ என்னை கை காமிச்சு நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னையோ அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன், நீ இன்ன வரைக்கும் உண்மை எதுன்னு கண்டுபிடிக்காமே இருக்க, நான் இப்போ தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சதும் இல்லாமல் என் பொண்ணு சுடரும் பாவம் பண்ணியிருப்பா போல, உனக்கு மகளாக பிறந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு, தப்பே பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு உனக்கு தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல, அப்போ தான் நம்ம வெற்றி என்ன சொல்கிற, நீ தானே பார்வதியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணலை, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு
தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தையா சுடர் இருக்கான்னு கண்டிப்பாக கர்ணாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடருக்கு தான் இனி ஆபத்து வரும். தயவு செஞ்சு நீ தான் அப்பான்னு சொல்லி சுடர்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அபிநயா இப்படி பேசுகிறத கேட்டதுமே நம்ம வெற்றிக்கு கோவம் வருது. ஏன்னா இத்தனை வருஷமாக தான் பொண்ணுன்னு சொல்லாமே வளர்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோ இப்போ அவகிட்ட பழகக்கூடாது, நெருங்கவும் கூடாது அப்படின்றாலே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா மேலே கோவப்படுறாரு. நம்ம அபிநயாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ என்ன கோவப்பட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உன்னால் சுடருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கப்பான்ட்டேன். உன்னை பற்றின விஷயமும் தெரியக்கூடாது, கர்ணாவுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கான்றதும் தெரியக்கூடாது. இல்லை என் பொண்ணுன்னு நான் சொந்தம் கொண்டாடுவேன் அப்படி இப்படின்னு செஞ்சேன்னா ஒன்றும் இல்லை, நானும் சுடரும் உனக்கே தெரியாத இனி வேறு இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்லவும் பாவம் வெற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட் ஆகிறாரு. இனி அபி சொன்ன முடிவுனால வெற்றி என்ன முடிவெடுக்க போகிறாரு? அபி ஜெயில் தண்டையிலேருந்து கண்டிப்பாக தப்பிச்சே ஆகணும், யார் தப்பு பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இனி வெற்றி தயாராவாரா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.